காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிற மகிமையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் சார்பாக என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வந்த எல்லாம் வல்ல தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த வாரத்தின் சிறப்பு செய்திகளை நாம் கேட்போமா? முதலாவதாக உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி உலக அளவில் கொண்டாடப்படுகிறது. இது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் 3ஆம் தேதி இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னாலே அது இப்போதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். முன்னால் அவங்களுக்கு உடல் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு பேர் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க அதை மாற்றி ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு மாற்றினாங்க. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அப்படிங்கிறத ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு மாற்றினாங்க. அப்புறம் இப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசில் ஒரு ஆணை போட்டு அப்படிலாம் அழைக்கக்கூடாது, அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள், டிஃபரண்ட்லி ஏபிள்டு, அவங்களுக்கு இன்னொரு திறமை இருக்குது, அதனால் அவர்கள் வித்தியாசமானவர்கள்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் சொல்லி அவங்கள அப்படி அழைக்கணும்னு சொல்லி அரசாணை வெளியிட்டாங்க. சரி, அதன் அடிப்படையில் நான் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற வார்த்தை இப்போ நல்ல பிரபலமாயிடுச்சு, எல்லாருமே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வு, இவர்களை குறித்த சமுதாயம் ஒரு கவனத்தில் கொள்ளணும், இவங்களும் பாடல சமுதாயம் ஒரு கரிசனையோடு இருக்கணும், அவங்கள இழிவாக பேசக்கூடாது, அவருடைய குறைபாடுகளை நிறைய சுட்டி காட்டி இழிவாக பேசக்கூடிய இந்த அவல நிலைகள்லாம் இருக்கக்கூடாது. அதனால் அவர்களும் இந்த சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்கள், மரியாதைக்குரியவர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் இந்த 3ஆம் தேதி உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கொண்டாடுகிறார்கள். நம்முடைய சிறப்பு என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகள் நலம் அப்படிங்கிற ஒரு துறையை வைத்திருக்கிறார்கள். அந்த மாற்றுத்திறனாளிகள் நலம் துறை பொதுவாகவே எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் நலத்தை முதலமைச்சரே தன்வசம் வைத்திருக்கிறார். அதுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவை செய்ததில் முதலிடத்தை பெற்று இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சமூக நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள் டெல்லியில் போய் வாங்க செல்கிறார்கள். அது ஒரு சிறப்பு மிக்க ஒரு காரியம். இதில் நம்ம மாற்றுத்திறனாளிகள் தினத்திற்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. நம்ம முதல்வர் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வாழ்த்து தெரிவித்து பேசியிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் பொறுத்தளவில் என்ன சொல்கிறாங்க, ஒரு கணக்கெடுப்பு, 1,00,000 மக்கள் வசித்தால் தமிழ்நாட்டினுடைய கணக்கெடுப்பு, 1,00,000 மக்கள் வசிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் 1,700 பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. 1,00,000 பேருக்கு 1,700 பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகள், அவர்களுக்கு தேவையான அரசு நல திட்டங்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் தனியாக செயல்படுகிறது. அதனால அவர்களுக்குரிய அடையாள அட்டை வழங்கப்படுகிறது, அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்படுகிறது, அவர்களுக்கு தேவையான உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது. இப்படி ஒரு சிறப்பான திட்டம் நம்முடைய தமிழ்நாடு அரசின் மூலம் செயலாக்கத்தில் கொண்டு வர இருக்கிறது. சரி. ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொன்னால் உடல் பலம் மிக்கவர்களை நம்ம போல கை கால் பலம் உள்ளவர்களை விட அதிக சாதனை புரிந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா லூயிஸ் பிரெய்லி, அவர் தான் இந்த பார்வை அற்றவர்களுக்கு படிக்கக்கூடிய அந்த எழுத்து முறை, பிரெய்லி எழுத்து முறையை கண்டுபிடித்து கொண்டு வந்தவர் லூயிஸ் பிரெய்லி, கண் பார்வை இழந்தவர். அதுபோல ஹெலன் கெல்லர், அவர் பெரிய சாதனை படைத்து பல நாவல்களெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் சமுதாயத்தில் பெரிய சேவை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்மணி ஹெலன் கெல்லர். அதனால் அவர்களுக்கும் கண் பார்வை கிடையாது. அதுபோல் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், அவங்க மாற்றுத்திறனாளி, அவரும் 3 முறை ஜெயிச்சிருக்கிறார். அமெரிக்காவில் மாற்றுத்திறனாளி ஒரு 3 முறை ஜெயித்து அமெரிக்கனுடைய பிரதமராக ஜனாதிபதியாக அவர் இருந்திருக்கிறாரு.
இப்படி உலக அளவிலே தாக்காத மாதிரி இப்போ ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் நிறைய நம்ம கேள்விப்பட்ட ஒரு பேர். அவருக்கு இந்த தசை வியாதி நல்ல எப்படி வீல் சேர்லேயே இருந்து பணிபுரிந்தவர். ஆனால் அவர் வந்து வானவியல் சாஸ்திரத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை செய்தவர். அவருக்கு பரிசு, நோபல் பரிசு கூட வழங்கின ஞாபகம் இருக்கு. சரி. இப்படி உடல் குறைபாடு இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சாதனை புரிந்தவர்கள பட்டியல் நிறைய இருக்குது. நம்முடைய கிறிஸ்தவத்திற்கு வந்தீங்கன்னா ஃபான் ஃப்ரெஸ்கி என்ற ஒரு அம்மையார் சொல்லலாம். பிறவிலேயே கண்பார்வை வளர்ந்தவர். 9000 பாடல்களை எழுதிட்டிருக்கிறார். அவர் பாடல நம்ம நிறைய பாடம். ஆலயங்கள், இயேசுவே கல்வாரியில், இயேசுவின் கைகள் காக்க, இந்த பாடல்கள்லாம் அவர் எழுதிய பாடல்கள் தான். சாரல் டக்கர் அவர் வந்து கால்கள் செயலற்ற நிலையில் இருந்தவர். அவர் தான் இன்றைக்கு இந்த அதுக்கு அந்த நிலையிலும் எல்லா இடமும் வந்து நிதிகளை சேகரித்து நிதிகளெல்லாம் வாங்கி நம்முடைய இந்திய தேசத்தில் பெண்களுக்கு என்று ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தரிசனத்தில் சாரல் டக்கர் கல்லூரியை, மகளிர் கல்லூரியை உருவாக்குன முக்கிய பங்கு அந்த அம்மையார் தான். அவங்களும் கால்கள் வழங்காதான். இப்போ நம்ம கூட தற்காலங்களில் பார்த்தீங்கன்னா மோசஸ் ராஜசேகர் ஒரு நல்ல பாடகர். அவர் வந்து பார்வை இழந்தவர் தான். ஆனால் அவர் ஏராளமான பாடல்கள் எழுதி மிகப்பெரிய சாதனை புரித்திருக்கிறார். அடுத்து நம்முடைய கோயில்பட்டியில் ஒரு ரீகன் கோமஸ் எந்த கண்மலையானவர் இந்த பாடல் பாடாத திருச்சபைகளே கிடையாது. கத்தோலிக்க திருச்சபைகளோ, பெந்தகோஸ்தே திருச்சபைகளோ, சிஎஸ்ஐ திருச்சபை, எந்த திருச்சபைனாலும் அவருடைய பாடல் பாடாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய பாடலை அவர் வீல் சேர்ல இருந்துட்டு எழுதியிருக்கிறார். இப்படி ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. இந்த மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவில் என்னன்னா, சிலருக்கு பிறவியிலே மாற்றுத்திறனாளி ஆகிறாங்க. சிலர் வந்து இடையில அந்த நோயினால வந்துடுறாங்க. சிலருக்கு விபத்துனால, சிலருக்கு வந்து இப்போ சண்டையில், இப்போ பாகிஸ்தான் சேனா யுத்தத்தில் அவர்களுக்கு இப்படி சில செயல்பாடுகள் இருந்துருங்க. அதனால இந்த நாளில் நாம் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளை குறித்து அக்கறை கொள்ளணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருவேளை ஒரு உதவியற்ற நிலையில் இருந்தாச்சுன்னா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அவர்களே நினைவில் கொண்டு அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை, ஒரு சின்ன உதவி, நமக்கு என்ன முடியுமோ அந்த உதவி அவர்களுக்கு செய்தால் அது கொஞ்சம் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அது ரொம்ப அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஒரு அர்த்தமுள்ள உண்மையான கொண்டாட்டமாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும்போது திறன் பெற்ற நாம் தான் அன்னைக்கு மாற்றுத்திறனாளியாக இருக்கோம். அவங்க பேர் இருந்தாலும் அவங்க நம்மளை விட எத்தனையோ மடங்கு. அதான் பைபிள் இப்படி சொல்லியிருக்கோம், கண்கள் இருந்து குருடராய், காதுகள் இருந்து செவிடராய். உண்மையில் அது அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு மோசே சொன்னா நல்லா ஆண்டவர் வாயை கொடுத்துருந்தாரு பேர. ஆனாலும் என்ன சொன்னா, நான் திக்கு வாயன், நான் மந்தனா உள்ளவன். நம்ம ஆலயத்துக்கு போறோம், அங்கே அநேக வேலைகளை நம்ம ஊமையர்களாயிருந்தோம். என்ன ஆமேன்னு சொல்ல கூட முடியாத நிலையில பார்க்கிறோம். உண்மைதான். நிறைய ஆலயங்கள் ஆமன் சொல்றதுக்கு ஆமன் ஜெபம் நடத்துறது ஆமன் சொல்றாரு. அவர் தான். அந்த மாதிரி ஆண்டவர் தந்த தாளந்துகளை நாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிறதுக்கு தான் அந்த மாற்றுத்திறனாளிகள் நமக்கு சவாலாக தரப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம திருந்தணும். எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை கற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம இவங்களை பார்த்து அவர்கள் எவ்வளவு கையில்லாதவெல்லாம் காலால படம் வரைஞ்சிருதான். கையில்லாத மனைவிக்கு கால் இல்லாத கணவர் உதவி செய்கிறாரு. அந்த அம்மாவுக்கு கையில் லேஸ் மாட்ட முடியல. இவர் ஏறி உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து அந்த அம்மா காலை தூக்கி வச்சு லேசை மாட்டி விடுறாரு. பிள்ளைகள் அதுக்கு உதவி பண்ணுது. எவ்வளவு அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த செயல்களெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம கையிருந்தும் கையில்லாதவர்களாக, கண்ணிருந்தும் பார்வையில்லாதவர்களாக இருக்கிறோம். அதனால தான் அவங்களுக்கு பேர் மாற்றுத்திறனாளிகள்னு பேர். திறனாளிகள். ஆமாம், அவங்களுக்கு திறன் நிச்சயமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார். ஆனால் அவரே என்ன சொல்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக, நான் உனக்கு ஆரோக்கியமர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இன்றைக்கி அநேக பார்வை இல்லாதவங்க சிறப்பாக பாடல் பாடுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, நம்ம ஆலயத்தில் வர்றாங்க. நம்ம கூட தடுமாறுதோம் வசனத்தை எடுக்கிறதுக்கு. அவங்க அவ்வளோ வசனத்தையும் மனப்பாடமாக வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் அவருடைய காயங்களை ஆற்றுகிறவர். நம்முடைய பகுதியில், இந்த பகுதியில் பேப்பலாங்குளத்திலிருந்து ஒரு வயதான ஒரு தேவதாசன், கண் பார்வை கிடையாது, ஒரு வசனத்துல ஒரு வார்த்தை கூட பெறலாம அழகா கரெக்டா சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னு எனக்கு இதுவரை இன்னைக்கு வர புரியல எனக்கு. ஆனா ரொம்ப தெளிவா சொல்லுவார். அரபிக்கடல் வற்றினாலும் அவரு கோயில் பிள்ளை, யாக்கோபுரத்துல இருந்து கோயில் பிள்ளைன்னு ஒருத்தர். அவரும் பிறவிலேயே கண் பார்வை இழந்தவர். ஆனால் அவருடைய இன்னைக்கு பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அரசாங்கத்துல ஒரு பிடி அசிஸ்டன்ட் அவர் பண்ணி பாக்குறாங்க.
இப்படிலாம் அவங்கெல்லாம் திறமையை பயன்படுத்தும் போது நம்ம பேச முடியலையே. கோயிலுக்கு போகணும்னா கை வலிக்கு கால் வலிக்குங்கிறோம், பாட சொன்னால் பாட மாட்டோம், ஆமன் சொன்னா சொல்ல மாட்டோம். எல்லா வகையிலும் நாம தான் ஊனர்களாக மாற்றுத்திறனாளி நொண்டியாக குருடனாக இருக்கிறோம். ஆலயத்துக்கு போகணும், அதுதான் மகிழ்ச்சி. வேதத்தை வாசிக்கணும், அதுதான் மகிழ்ச்சி. ஆண்டவர் ஜபத்தோடு நம்ம இணைந்து இருக்கணும், வேற எந்த ஒரு இல்லாமல். நீ சொன்னது போல ஃபர்ஸ்ட்ல முதல்ல சொன்னீங்களா, மாற்றுத்திறனாளிகள் அவங்கள பார்த்து நம்ம படிக்கணும். அவங்கள ஒண்ணுமே இல்லாம இதெல்லாம் சாதிக்கிறாங்க. நம்ம ஏன் ஒரு ஆலயத்தில் ஒரு ஆமன் கூட நம்மளால சத்தம் போட்டு சொல்ல முடியலன்னா நமக்கு வாய் இருந்து குரல் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவரோ நம்ம அக்கறையா படைச்சிருக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லணும். நமக்கு ஒரு வேளை பிரசங்கம் பண்ண முடியல, நல்ல பாட்டு பாட முடியும், ஆமேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த கூட இன்னைக்கு நிறைய ஆலயங்கள் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. அது கெட்ட வார்த்தை இல்லை, ஆமேன்னு சொல்லுங்க என்று சொல்ல வேண்டிய அளவில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். 500 பேர் இருக்கிறாங்க ஒரு ஆலயத்துக்குள்ள, 2 ஆமேன் அல்லது 3 ஆமேன் தானே வருது. அந்த மாதிரி நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்பதோடு நம்மளும் இன்னும் நம்முடைய பிள்ளைகளும் எல்லா தாளந்துகளையும் பயன்படுத்தணும் என்கிறதுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய நோய்களை சுமந்து அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். நாமும் வருங்காலங்களில் ஆலயங்களில் போனால் ஆண்டவரோட நம்ம மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். திக்கற்றவர்களுக்கு தகப்பனாகவும் உதவியற்றவர்களுக்கு ஒத்தாசை செய்கிறவரும் இருக்கிறாங்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய இந்த நாளிலும் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டதை நாங்கள் குறித்து செய்தியில் வாசித்தோம். ஆண்டவரை மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்வையற்றவர்கள், ஆண்டவரை செவித்திறன் இல்லாதவர்கள், கைகால் செயல்பாடு இல்லாதவர்கள், ஆண்டவர் இப்படி இன்னும் தசை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், மூளை பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி பல நிலைகளிலே மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற எல்லாருக்காகவும் விசேஷமாக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் தாமே அவர்களுக்கு நல்ல உதவிகள் ஒத்தாசைகள் ஆண்டவர் அரசின் நலத்திட்டங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு கர்த்தர் நீர் ஆவண செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவருடைய திறமைகளை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஆண்டவரை அவர்கள் வெளிப்படுத்துகிற விதமாக நீர் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளை இருக்கின்ற அநேக குடும்பங்களுக்காக அவர்களை வளர்க்கிற பெற்றோர்களுக்காக இந்த நாளில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேவன்தாமே அவர்களும் தங்களுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரை அவர்களும் இந்த சமுதாயத்தில் வளர்வதற்கு ஆண்டவரை நீர் அவர்களை நல்ல பலனை ஆண்டவர் அவர்களுக்கு தேவை நல்ல எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். கர்த்ததாம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக விசேஷமாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜெபத்தை நீர் அங்கீகரித்து ஆண்டவர் எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் கர்த்ததாமே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான சகாயத்தை கர்த்தர் சீயோனிலிருந்து நீர் அவர்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கொரோனா வைரஸ் கொஞ்ச நாளாக மிகுந்த ஒரு 2 வருடங்களை விழுங்கி விட்டது. இப்போது மீண்டும் ஒரு சின்ன ஆபத்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓமைக்ரான் அதுக்கு பேர் ஓமைக்ரான் ஒரு வைரஸ் தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடித்ததாக சொன்னாங்க. ஒரு 2 நாளுக்கு தான் சொன்னாங்க. இப்போ 27 நாடுகளில் அது பரவிட்டான். தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடித்தா ஒரு 2 வாரம் 3 ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் செய்திகள் வந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 27 நாடுகளில் அது பரவிட்டதாக சொல்கிறாங்க. நம்முடைய இந்தியாவிலையும் போட்டிருக்காங்க. இந்தியாவிற்கு நுழைந்தது உருமாறிய கொரோனா வைரஸ். பெங்களூரில் 2 பேருக்கு ஓமைக்ரான் பாதிப்பு இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது இந்த ஓமைக்ரான் அப்படிங்கிறத பற்றி அன்னைக்கு செய்தித்தாளில் போடும்போது சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொற்று நோய் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நிபுணர் சொல்லியிருக்காரு, இது ஒரு நமக்கு கிறிஸ்மஸ் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓமைக்ரான். ஏன்னா இது இந்த டெல்டா வைரஸுக்கு டெல்டா வைரஸ் வைரஸ் வந்தது கொரோனா, அது ஒரு டெல்டா. இந்த டெல்டா வைரஸுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த ஒமைக்ரானால ஒரு பாதிப்பு, மற்ற வைரஸ் பாதிப்புகளை உருவாக்காது, அதனால இந்த ஒமைக்ரான் நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு நிபுணர் சொல்றாரு. அப்படி பல நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒமைக்ரானை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம், அதனால எந்த பாதிப்பும் வராது அப்படி சொல்றாங்க. இன்னும் சிலர் ரொம்ப பயம் காட்டுறாங்க. ஒமைக்ரான் அது ஒரு மிக ஆபத்தான ஒரு வைரஸ், அதை நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ கருத்துக்கள் அவங்களுக்குள்ளே வித்தியாசமா சொல்றாங்க. ஒருங்க பாதுகாப்புங்கிறாங்க, ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் கடந்து ஒரே முக்கியமான விஷயம், நான் பாதுகாப்பா இருக்கணும். அவ்வளவுதான்.
பழையபடி மாஸ்க் கண்டிப்பாக போடணும், சமூக இடைவெளி இருக்கணும், நம்முடைய பழையபடி இந்த சானிடேஷன் கைகளை சுத்தப்படுத்துது, இந்த முறைகளை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இதுதான் அந்த ஒமைக்ரான் குறித்து இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல். அநேகர் இன்றைக்கு நம்ம வந்து அதாவது எப்படி சொல்லணும், ஒரு அசாதாரணமான நிலையில் நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆனால் இனிமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால், ஏன்னா இது வேகமாக பரவக்கூடிய வைரஸ்ன்னு சொல்றாங்க. ஆனால் இதனால் பாதிப்புகள் எப்படி என்ன தெரியல, ஏன்னா இதுதான் வந்திருக்குது. அதனால இருந்தாலும் இதனுடைய அறிகுறிகள் என்ன, இதனுடைய பாதிப்புகள் என்ன இதனால தெரிய வரும். அதற்கு முன்னதாக நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த பாதுகாப்பு அம்சங்களை நாம் நினைவில் கொண்டு நாம் தொடர்ந்து அதை கடைபிடிப்போம். எந்த வைரஸாக இருந்தாலும் பாருங்க, ஆரம்பம் எங்கே இருக்குன்னா ஜனத்தொகை அதிகமான இடத்துல தான் இருக்கு, மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியில் தான் இருக்கு. குறிப்பாக பெங்களூர் வந்து பட்டணம் வந்து இன்னைக்கு ஏராளமான பேர் அங்கே ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அங்கே இருக்கிற மக்கள் தொகை அவங்க ஏரியாவை விட நெருக்கமாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஒருத்தருக்கு வந்த நோய் அடுத்தவருக்கு பரவிடுது. அது எல்லாமே வைரஸ் வந்து பரவக்கூடிய ஒன்று. எப்படி கொரோனா பரவியதோ டெல்டா பரவியதோ அது போல தான் இந்த ஒமைக்ரான்ங்கிறதும் பரவும். அது வேகமாக பரவுது. நம்ம சிலருக்கு 2 ஊசி போட்டிருந்தா கூட, கோவிஷீல்டோ கோவேக்சினோ 2 போட்டிருந்தாலும் பூஸ்டர் டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்குறோம். 3ஆவதும் ஒரு ஊசி போட சொல்கிறாங்க. ஆனாலும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா மறுபடியும் நினைவு கூற வேண்டியது அந்த 3S சானிடேஷன், நம்ம முகக்கவசங்கள் இல்லை மாஸ்க், முகக்கவசம், அதே போல் சோசியல் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் நம்ம கீப்பப் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் வரும் காலத்தில் இப்படிப்பட்ட மக்கள் பாதிப்பு இல்லாதபடி, இந்த நோயினால் நம்ம பாதிக்காதபடி, மீண்டும் ஒரு கதவடைப்போ அல்லது லாக்டவுனோ வராதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்க எச்சரிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் நமக்கு அவர் சொல்கிறார்ல, உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாவரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நானே உன் பரிகாரியை கர்த்தர், நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறபடினால நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போமா. சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறவரும், எங்களை குணமாக்கி எங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறவரும், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவரும், அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி என்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்களுடைய வாயை திருப்தியாக்குகிறவருமாய் இருக்கிற பரிகாரியாகிய கர்த்தரே, வியாதியஸ்தர்களின் சிநேகிதனே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, அதிவேகமாக 3வது அலை வரும் என்று சொல்லப்பட்டது போல இந்த ஓமைக்ரான் என்கிற வைரஸ் பரவி கொண்டிருக்கிறதையும், எங்களுடைய இந்திய தேசத்திலும் பெங்களூருவிலே அந்த பாதிப்பு ஆரம்பித்திருக்கிறது என்பதையும் நாங்கள் கேள்விப்படும் போது முன்னதாகவே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு யார் உண்டு? நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம், நீர்தான் எங்களுக்கு கோட்டை. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய செட்டைகளுக்கு கீழாக வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமாகின தேவன், எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன், எங்களை சுகப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, நீர்தாமே பெரிய காரியங்களை செய்ய வல்லவர், ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர், காயங்களை ஆற்றுகிறவர். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தந்திருக்கிறோம். ஓமைக்ரான் யாரையும் பாதிக்காதபடி, மறுபடியும் பழைய ஒரு நிலைமை வந்துவிடாதபடி ஆண்டவரே, எங்களை நாங்களே காத்துக்கொள்ள, அரசாங்கத்தின் ஆலோசனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அம்பாசமுத்திரத்தில் 3 மகன்களை இராணுவத்திற்கு அனுப்பிய பெண்ணுக்கு வீரத்தாய் விருது வழங்கியிருக்கிறார். சரி. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மறுகால் தெருவை சேர்ந்தவர் திரு ராமகிருஷ்ணமனே சுப்புலட்சுமி. இவங்களுக்கு 3 மகன்கள் 2 மகள் இருக்கிறாங்க. இல்லை 3 மகன்களையுமே இராணுவத்துக்கு அனுப்பி சேவை செய்வதற்கு அனுப்பியிருக்கிறாரு. ஒரே குடும்பத்தில் 3 மகன்களை இந்திய இராணுவத்தில் பணிபுரிய அனுப்பி வைத்ததை கௌரவிக்கும் வகையில் குடும்ப தலைவியான சுப்புலட்சுமிக்கு இந்திய இராணுவம் சார்பில் வீரத்தாய் விருதும் வெள்ளி பதக்கமும் வழங்கப்பட்டதாக செய்தி வந்திருக்கிறது. ஒரு உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு செய்தி தான். ஒரு குடும்பத்தில்
நம்ம 3 மகன்களே இராணுவத்துக்கு அனுப்புவது என்பது அது ஒரு சிறந்த ஒரு சேவை தான், நாட்டிற்கு சேவை. அதனால அதை அவங்கள கௌரவப்படுத்துறாங்க. வீரத்தாய் விருது, வெள்ளி பதக்கம்லாம் வழங்கி கௌரவம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பாராட்டுவோம். இது போல இதை வாசிக்கும் போது நமக்கு என்னுடைய நினைவுக்கு வந்தது என்னன்னா, அந்த நாட்களில், ஆதி நாட்களில் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய பகுதிக்கு வந்து ஊழியம் செய்த மிஷனரிகளை குறித்து ஞாபகம் வந்து. அவங்கெல்லாம் வரும்போது எத்தனை வாலிப வயது தான். எமி கார்மிகேல் அம்மையார் இங்கே வரும்போது 22 வயசு தான். அதுபோல் ரேனியஸ், ரேக்லாண்டு, கால்டுவெல் இவங்களெல்லாம் வரும்போது வாலிப வயது தான். அப்போ வாலிப வயதில் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவருடைய பணிக்கென்று அனுப்பின அந்த பெற்றோர்கள், அதுதான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. அப்போ அவங்களும் ஒரு வீரம் செறிந்தவர்கள், கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டினவர்கள், கிறிஸ்துவுக்கு என்று ஸ்தானாதிபதிகளை உருவாக்கியவர்கள். அவர்களை வந்து இந்த நாட்களில் இந்த செய்தியை வாசிக்கும் போது அந்த ஞாபகம் வந்தது. அதனால நம்முடைய மிஷனரிகளுடைய அந்த அர்ப்பணிப்பும் நமக்கு ஞாபகம் வருகிறது. இந்த இராணுவத்தில் பணிபுரிவதும் மிஷனரிகளாக பணிபுரிவதும் ஓரளவு ரெண்டும் ஈக்குவல் தான். இது உலகத்தை பாதுகாக்கிறது, நாட்டு மக்களை பாதுகாப்பது. அதுவும் நம்முடைய பிடியிலிருந்து அது ஒரு மக்களை மீட்டு கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு மிஷனரிகளுடைய பணி. அதனால இந்த நாட்களிலும் இந்த வீரத்தாய் அவர்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிப்போம். ஆண்டவருடைய பணியில் நம்ம பல மக்களை அனுப்பிய அனைத்து பெற்றோர்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் நினைத்து நாம் இந்த நாளில் ஜெபிப்போம். இப்போது நம்ம ராத்திரி நித்திரைக்கு போகிறோம் அல்லது பகல் ஒரு பயணம் செய்கிறோம், முதலாவது நம்ம யாரை தேடுறோம்? பாதுகாப்பாளரை தான் தேடுறோம். ஆனால் ஆண்டவரை தேடுறோம். அவர் நம்மை பாதுகாக்கிறவர், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறவர். அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறாரு, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். ஏன்னா நான் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அதே பணியை தான் இந்த இராணுவ வீரர்கள் இன்றைக்கி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு அடுத்தபடியாக என்ன, ஒருவேளை அவர்கள் நாட்டை மட்டும்தான் பாதுகாக்கிறாங்க, அகில உலகத்தையும் பாதுகாக்கிறவர் நமது ஆண்டவர். ஆனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துலையும் நாட்டை பாதுகாக்க இப்படி இராணுவம் அவசியமாகத்தான் இருக்குது. அவருடைய பணியும் இதே போல தான். அவர் உறங்க முடியுமா, தூங்க முடியுமா, நினச்சதை சாப்பிட முடியுமா, நினச்ச நேரத்தில் தண்ணியை குடிக்க முடியுமா? அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் கட்டுப்பாடாகிற கடமை, ஒரு அதிகமான ஒரு தியாக உணர்வோடு தான் அங்கே இருக்கிறாங்க. பசி வந்தாலும் மேலதிகாரி உத்தரவு இல்லாமல் எதையும் சாப்பிடக்கூடாது, தாகம் எடுத்தாலும் மேலதிகாரி உத்தரவு இல்லாமல் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கும் தன்னுடைய 3 பிள்ளைகளை கொடுத்தாங்கன்னா அந்த தாயை நம்ம பாராட்டணும். அந்த தாயை போல் எல்லா இடத்துலையும் இருந்தால். ஒரு அந்த மோசையை பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் அவன் நியாயாதிபதியாக, நீதி சொல்கிறவனாக, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவனாக பெரிய இடத்துல உட்காந்துருக்கும்போது மாமனார் பார்க்க வர்றார். என்னப்பா நீ உட்காந்துக்கிட்டு இருக்க, எவ்வளோ ஜனங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்கள 100 பேருக்கு ஒரு அதிபதியை பிரித்து கொடுத்துரு, 50 பேருக்கு கொஞ்சம் ஒரு டீம் கொடுத்துரு, இப்படி சொல்லும்போது உன்னுடைய பாரம் குறையும். அப்போது அந்தந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த சொல்கிறாரு மோசையினுடைய மாமனார். அதே போல் தான் இன்றைக்கி எல்லையில் இன்றைக்கி சீன நாட்டை எடுத்தாலும் சரி, பாகிஸ்தான் எடுத்தாலும் சரி, இலங்கை பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நமக்கு நெருக்கங்கள் தான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் 3 பக்கமும் கடல் இருக்குது, மேலே வடக்க போனால் இமயமலையே இருக்குது, யார் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி அதெல்லாம் ஒரு பொருட்டாக இல்லை. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய குண்டு போர் முறைகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் கர்த்தருடைய பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு இராணுவ வீரர்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது. அடுத்தால பார்த்திங்கன்னா காவல்துறை மூலமாக நம்ம அந்த பாதுகாப்பை ஊரளவில், கிராமங்கள் அளவில் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாக்கிற தேவன் நம்மை இப்படிப்பட்ட வீரர்கள் மூலமாக, சிறப்பான காவல்துறை மூலமாக நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் இந்த நாட்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த நாளில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளில் நாங்கள் செய்தித்தாளில் வாசித்த இந்த செய்திக்கான சமூகத்தில் வருகிறோம். தன்னுடைய குடும்பத்தில் உள்ள 3 மகன்களையும் ஒரு நாட்டினுடைய சேவைக்காக அர்ப்பணித்த ஒரு தாயாருக்கு ஆண்டவரே இந்த அரசாங்கம் கௌரவித்து வீரத்தாய் விருது வழங்கப்பட்டதை குறித்து நாங்கள் வாசித்தோம். ஆண்டவர், அந்த குடும்பங்களை கர்த்ததாமே நீர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த 3 மகன்கள் அவனுடைய பணிகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து கர்த்தர் அவர்களுக்கு தேவன் எல்லா பாதுகாப்புகளையும் கொடுத்து ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் இராணுவத்தில் பணி புரிந்து கொண்டிருக்கிற அத்தனை இராணுவ வீரர்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
அதுபோல் ஆண்டவரை எங்கள் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படி குடும்பங்களிலிருந்து ஆண்டவரை அனுப்பப்படுகிற இப்படிப்பட்ட சேவைகளில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதுபோல் எங்களுடைய பகுதிகளில் ஆண்டவர் நாட்களிலும் ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் மிஷனரிகளுக்காக தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்கு தேவையான நல்ல பாதுகாப்புகளை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களை உடைய இரத்த கோட்டைகளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மிஷனரிகளை அனுப்பிய ஆண்டவரை அர்ப்பணிப்போடு அனுப்பிய ஆண்டவர் அருமையான பெற்றோருக்காகவும் இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீ அவர்களுக்கு தாங்கி பராமரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும் மீட்பரே சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஏழை தலித் மாணவிக்கு 15,000 கல்லூரி கட்டணம் செலுத்துவதற்கு முன் வந்த நீதிபதி. அது உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிறது சம்பவம். அது எப்படி சொல்லணும்னா, இன்றைக்கும் இரக்க குணம், இரக்க சிந்தனை, உதவி செய்கிற மனப்பான்மைகள் எல்லா லெவல்லையும் இருக்குது. இது எப்படின்னா, ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கல்லூரி மாணவி, அவங்க பெயர் சன்ஸ்கிருதி ரஞ்சன், 17 வயது, உயர்கல்வி நிறுவனத்தில் சேருவதற்காக மனு செய்திருக்கிறாரு. அதில் ஜேஇஇ அட்வான்ஸ் எல்லாம் தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் அந்த மாணவிக்கு இடம் கிடைத்திருக்கிறது. எங்கன்னா வாரணாசியில் உள்ள ஐஐடியில் இடம் கிடைச்சிருக்கிறது சேருவதற்கு. ஆனால் அதுக்குடைய ஃபீஸ் 15,000 கட்டணும். அதற்கு இந்த பெண்ணிடம் வழி இல்லை. உடனே இந்த பெண் மாணவி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டுக்கிறார். அதில் எனது தந்தை உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார், அதனால் என்னுடைய கல்லூரி கட்டணத்தை ரத்து செய்துவிட்டு எனக்கான இடத்தை உறுதி செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு மனு போட்டுக்கிறார். அப்போ அந்த மனு விசாரணைக்கு வந்த உடனே அங்குள்ள நீதிபதி தினேஷ் குமார் சிங் அவர் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அவர் அந்த 15,000 நானே செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தார். 15,000 நானே செலுத்துறேன். அத்துடன் அந்த மாணவிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்தை உறுதி செய்யும்படி கல்லூரி நிர்வாகத்துக்கும் உத்தரவிட்டார். மேலும் 3 நாட்களுக்குள் கல்லூரியில் சேருமாறு மாணவியை அறிவுறுத்தினார். இது போக அந்த மாணவின் அனைத்து கல்வி கட்டணத்தையும் அவரது பெயரில் டெபாசிட் செய்ய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அனைவரும் முன் வந்திருக்கு. ஆனா ஒரு பெரிய ஒரு நீதிபதியை செய்யும்போது வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர்கள் அந்த மாணவியுடைய கல்லூரி கட்டணம் அத்தனையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் முன் வந்தது ஒரு நல்ல ஒரு இந்த சம்பவம்லாம் நமக்கு வாசிக்கும் பொழுது அல்லது சொல்லும் பொழுது நமக்கே ஒரு உற்சாகமா இருக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஏழை மாணவி ஐஐடியில் இடம் கிடைச்சிருக்கு, படிக்க முடியல, அவருடைய கனவை இன்னைக்கு நிறைவேற்றி வச்சிருக்காங்க நீதிபதி. அவங்க கொடுத்த மனுவை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லிட்டு போறது பெரிய காரியம் இல்லை. ஏன்னா அதுலயும் ஒரு கருணை, இறக்க சிந்தனை இருக்குல்ல. இதை நம்முடைய சமுதாயத்துல இன்றைக்கு மறைந்து போன ஒண்ணு. ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆங்காங்கே நம்ம வாசிக்கும் பொழுது நாமும் பிறருக்கு நம்மால் முடிந்த அளவு இந்த உதவி தான் சொல்றதை நம்ம செய்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு நீதிபதி நீ சொல்றது போல அவர் தீர்ப்பு சொல்லிட்டு ஜட்ஜ் போயிருக்கலாம். ஆனா அதை செய்யலையே அவரு. நான் கேட்டேன் 15,000 சொல்லி முன் வந்திருக்கிறேன். பரவாயில்ல. இப்போ கடந்த 2 நாளைக்கு முன்னால கூட நம்ம மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருடைய வீட்டில் நடந்த ஒரு செய்தித்தாளில் படித்தோம். வீட்டுக்கு தேடி வர்றவங்க நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிறவரை தேடி வர்றாங்க. அவர் எளிமையான முறையில் ஒரு பெரிய பங்களாவில் இல்லை, ஒரு சாதாரண ஒரு டேபிளும் சேர்மெண்ட் உட்காந்துருக்கிறாரு. வர்றவங்களுக்கு உடனே முடிந்தால் ஃபோனில் தகவல் சொல்கிறாரு. இல்லை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுத தெரியாதவங்களுக்கு அவரே மனு எழுதி கொடுக்குறாராம். எழுதி கொடுக்கணும், அவரே எழுதுறாரு, கைப்பட மனு எழுதி கொடுத்து. ஏன்னா சொல்கிறத விட அது பேப்பர் அந்த மனுவாக கொடுத்தோம்னா அது கொஞ்சம் வேல்யூவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது முதல்வர் பார்வைக்கு கூட போகும் அப்படின்னு சொல்லி அவரை எழுதி கொடுக்கறதாகவும் செய்தித்தாளில் போட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களையும் நம்ம பார்க்குறோம். அந்த நீதிபதியை போல நமக்கு கிடைத்த ஒரு நல்ல சபாநாயகருக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இதே போல் தான் தாளுந்துகள் நம்ம பயன்படுத்துகிறோம். பேங்க்குக்கு போகிறோம், அங்கே சிலர் பணம் எடுக்கிறதுக்கு அந்த ஃபார்ம் நிரப்ப தெரியாமல் இருப்பாங்க, பணம் போடுறதுக்கு அது நிரப்ப தெரியாமல் இருப்பாங்க. அப்போது அதுலேயும் சிலர் ஏமாற்று பேர் வழிகளை பார்க்குறோம். அவனுக்கு ஏதாவது ஒரு தொகை எழுதி கொடுத்துட்டு ஏமாத்துறதையும் பார்க்குறோம். நல்ல உள்ளங்கள் குறிப்பாக ஒரு வேளை படித்தவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவி, சின்ன சின்ன உதவி. என்ன ஒரு ஃபார்ம் அனுப்பி கொடுக்கல, பெரிய நேரம் போகாது. ஆமாம், 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆமாம், அக்கௌண்ட் நம்பர் எழுதணும், அமௌண்ட் எழுதணும், அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும், அவ்வளோதான் இது. ஆனால் இதை கூட நிறைய
இல்லை, ஆமாம், நானே அவசரத்தில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்படி இப்படிப்பட்ட சேவை மனப்பான்மையோடு இந்த சந்ததி தலைமுறை வளரணும். ஆமாம், நம்ம ஒவ்வொருத்தரும் நல்ல சமாரியனாக மாறணும், அதுதான் முக்கியம். நல்ல ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, உனக்கு கொடுத்துருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, அதுதான் ஆண்டவர் நம்ம அனுப்புறது. நல்ல ஆண்டவர் நம்ம ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தந்திருக்கிறாரு, எல்லா தாளந்துகளையும் திறமையும் தந்திருக்கிறாரு, கர்த்தருக்கு என்று பயன்படுத்துவோம். ஜெபிப்போமா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவை கிடைக்க செய்தவரே, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்ற வேத வசனங்களின்படி எல்லாம் ஆண்டவரே, தலைமை நீதிபதியாக இருந்தாலும், தன்னிடத்திலே வந்த வழக்குக்கு அவர் தீர்ப்பு சொல்கிற ஒரு துறையிலே இருந்தாலும், ஆண்டவரே அவருடைய முடிவு ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் முடிவை சொன்னதோடு மட்டுமல்ல, அவர் தன்னுடைய பணத்தை அந்த ஏழை சிறுமிக்கு கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை பிரகாசமான எதிர்காலமாக மாற்றியதாக ஆண்டவரே இந்த நாளிலே செய்தித்தாளிலே பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பகுதியிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபைக்கு தலைவராக மாறி அவரும் எளிய நிலையிலே எழுத தெரியாமல் வருகின்ற பிள்ளைகளுக்கு மனு எழுதி கொடுத்து உதவி செய்கிறதையும் நாங்கள் செய்தித்தாளிலே வாசித்தோம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் எங்கள் முன்பாக இருக்கிற போது நாங்களும் எங்களுடைய மனதை கல்போல் கடினமாக்கி விடாதபடி, அல்லது எங்களுக்கு வேலை இருக்கிறது என்று நாங்கள் அலட்சியமாக எண்ணி விடாதபடி, எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்யத்தக்கதாக உதவியை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உன்னத ஊழியத்தை ஆண்டவரை சிறப்பாக நடத்தி வருகிற மகிமை தொலைக்காட்சி ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரை எப்படியாவது மக்களுக்கு நல்ல செய்தி சொல்லப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே காயங்களை எண்ணாமல் போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், செலவுகளை எண்ணாமல் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உன்னதமான ஊழியமும் உடைய நாம மகிமைக்கென்று வளர்ந்து பெருக நீர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்து ஆண்டவரே வருங்காலங்களிலே நன்மையான ஈவுகளை மக்கள் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அருளாதர் இயேசு நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள், எங்களோடு கூட ஜெபித்தீர்கள், இந்த நிகழ்ச்சியை கண்டு சந்தோஷம் அடைந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரத்திலும் இதே நாளிலே நாம் ஒருவரை ஒரு சந்திக்கும் வருவை கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மகிமை